Hi guys, welcome back to our new Lens YouTube channel. என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். Okay guys, நம்ம இந்த வீடியோ Hi guys, நான் சொல்லல. Hi guys. Hi guys. ஒண்ணா சொல்லுவோம் 1 2 3. Hi guys, welcome back to our new Lens YouTube channel. இந்த ஓபனிங் மட்டும் என்னைக்குமே நம்மளுக்கு உருப்படியா வராது. சரியா? அது வந்து நம்ம ஓகேவா? சோ ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ எடுத்து வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடுத்துட்டு வரல, ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்கோம். என்னடா ஃபைனலி ஒரு ரிவ்யூ முதல் தடவை இந்த யூடியூப் சேனல்ல வந்துட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ரிவ்யூ அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் அது ஃபுல் படத்தையும் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து இப்ப இந்த ரிவ்யூ வீடியோ எடுக்கிறோம். ஆமா, பாத்துட்டு வந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா கூலி. மாப்ள ஐயோ கூலி இல்லடா, கூலி. கூலி ஓகேவா? சோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ட்ரெய்லர் ரியாக்ஷன்ல சொல்லியிருப்போம் என்ன கதையா இருக்க போகுதுன்னா, சத்யராஜ் செத்துருவாரு, ரஜினி வந்து அதுக்கு பழி வாங்க போறாரு அப்படின்னு. ஸோ அதே கதை தான். ஆனா அதோட பேக்கேஜிங் ஒன்று இருக்கு, ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அது வந்து உண்மையிலே சொல்றேன், என்ன கேட்டீங்க, என்ன பர்சனலா என்னோட ரிவ்யூ கேட்டீங்கன்னா, அது வந்து எனக்கு வந்து நாட் பிரில்லியன்ட் பட் இஸ் வெரி குட் அப்படி இருந்துச்சு எனக்கு. உனக்கு? எனக்கு வந்துட்டு வா அப்படிலாம் இல்ல, ஓகே குட் நைஸ் எஃபர்ட். படம் பார்க்க நல்லா இருக்கு அந்த மாதிரி. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. சீரியஸா சொல்ல போனா எனக்கு உண்மையில பிடிச்சிருக்கு. விஷுவல்ஸ் என்னன்னா ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு என்டர்டைன்மெண்ட் வாய்ஸ் நம்ம பார்க்கலாம். லைக் வந்து எப்படி சொல்றது, ரஜினி சாரோட ஸ்டைல் இருக்கும். அப்புறம் வந்து ஒவ்வொருத்தரோட அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர் வந்து செம்மையா பண்ணிருக்காங்க. உண்மையிலே நல்லா பண்ணிருக்காங்க. வில்லனா வந்து நகைச்சுனா செம்மையா பண்ணிருக்காரு. அப்புறம் எனக்கு வந்து உபேந்திரா அவரோட என்ட்ரி வாவ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரூம்ப வந்து காட்டுவாங்க, ஓகேவா? சோ அந்த ரூம்ப காட்டும் போது நான் வேற யாரோ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து படம் பார்க்கும்போது நம்ம உபேந்திராவை நான் மறந்துட்டேன். மைண்ட்லயே இல்ல உபேந்திரா அந்த படத்துல இருக்காரு அப்படின்றதே மைண்ட்லயே இல்ல. அப்ப கடைசியா அது போக போக அந்த உபேந்திரா வர்ற அந்த சீன் கிட்ட வரும்போது பார்த்தா, லைக் அது ஒரு பில்டப் சீன் மாதிரி ஒண்ணு வரும்போதுதான், ஓ தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, இன்னும் லைக் இந்த கேமி வந்து இன்னும் ரிவீல் ஆகல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் தலை வந்து என்ட்ரி எடுத்தாரு. சீனுக்கு அந்த போட்ட பிஜிஎம் அனிருத்து வேற லெவல் சீரியஸா. ஆமா, ரஜினி சாரோடையும் செம்மையா இருந்துச்சு. சோ சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரஜினி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, எல்லாத்தையும் விட ரஜினி சார் தூக்கி சாப்பிட்டார் படத்தை. லைக் அது வந்து அவரோட ஆக்டிங்க்கு வந்து நம்ம வந்து குறை சொல்ற அளவுக்கு குறைய சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து அப்ப புரியல. அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் சொன்னார் ஒரு இன்டர்வியூல, ரஜினி படத்தை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு வந்து இது வந்து தளபதி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு, எனக்கு தளபதி மறுபடியும் பாக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்றதான் எனக்கு புரியல. ஆனா ஏன் இதுல இப்படி சொன்னார்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், த கோர், ரெண்டு படத்தோட கோர் என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் அவ்வளோ விஷயங்களும் வந்து ரஜினி சார் வந்து இறங்கி சம்பவம் ஒண்ணு பண்ணுவாரு. எனக்கு என்னன்னா இந்த படத்துல வந்து என்னன்னா, ரஜினி சாரை வந்து ஆக்ஷன் வைஸ் ஓகே, பட் அவர் வந்து பிரில்லியண்டா காட்டவே இல்லை. லைக் ஹீரோ நீங்க பாத்தீங்கன்னா எல்லா படத்துலயும் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஆமா, இன்னொன்னு எதிரில நிக்கிறவங்க. இப்ப நீ பாத்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் கூட அவர் வந்து பேசுவார், ஒரு டைலாக்ல பேசுவாரு. ஆனா ஸ்ருதிஹாசன் வந்து என்ன பண்ணுவாங்க, ரஜினி சாரே வாயை மூட வச்சுட்டு அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆமா, ஏசுவாங்க. ஆமா, அது வந்து எனக்கு ஒரு மாதிரி பூசா. ரஜினி சார் இந்த படத்துல எப்படின்னா லைக் ஒரு மாதிரி ஆமா என்னன்னா, நான் என்ன அந்த சீன் பார்க்கும் போது இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லும் போது அவர் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு தப்பா பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி. சோ நான் அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு, அவருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு இது இருக்கு. ஹீரோ வந்துட்டு என்னைக்குமே வந்து ஒரு தப்பு மிஸ்டேக்ன்ற ஒரு இது வந்துட்டு ஹீரோக்கோட போர்ஷன்ஸ்ல இல்ல. ஆனா இதுல வந்துட்டு நான் தப்பா பேசிட்டேன், ஆன் த ஸ்பாட் நான் வந்து உன்ட்ட ஹார்ஷா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடு. சோ அது என்னன்னா, இது சொல்லும் போது உங்களுக்கு இது நார்மல் தானே அப்படின்னா, அந்த சீனை நீங்க பார்க்கும் போது வேற நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னொரு பெருசா நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா சினிமாட்டோகிராஃபி. அந்த உபேந்திரா அவரும் ரஜினி சாரும் சேர்ந்து ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த இடத்துல சினிமாட்டோகிராஃபி ஒன்று பிளே பண்ணிருப்பாங்க பாருங்க, ஒரு சிங்கிள் ஷாட்ல அப்படியே சுத்தம் கேமரா, அது வேற லெவல்ல இருந்துச்சு. சோபின் ஷோபின் சார் இருக்காருல்ல, சோ அவர் வந்து அண்ணன், நான் உண்மையிலே
எனக்கு லிட்டரலி எனக்கு கோவம் வந்துருச்சு. ஐயோ அடிங்கடா ஏதாவது பண்ணுங்க, எனக்கு அவ்வளவு கோவம். எனக்கு எப்படின்னா எனக்கு அந்த ஒரு அவனோட அந்த சாரி அவரோட ஒரு ஆக்டிங் அந்த ஸ்கில் சீரியஸ் நல்லா பண்ணனாலதான் அந்த ஒரு இடத்துல நமக்கு அந்த எமோஷன் வருது, கோவம் வருது. அது பண்ணும் போது எதுவும் பண்ண முடியும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கலி ரஜினி சார் கோவம் போயிருச்சு. எனக்கு ஏதாவது பண்ணுவேன், என்னடா இது கடவுளே அந்த மாதிரி ஒரு இது. ஆனா என்ன சொல்றதுன்னா அத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க அங்க, எவ்வளவோ எல்லாரோட சவுத்தோர் சரி பாலிவுட் எல்லா சூப்பர் ஸ்டாரும் இருக்காங்க. தூக்கி சாப்பிட்டுட்டாருன்னா அது சௌபின் சார். ஸோ உண்மையிலேயே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல். எனக்கு ரொம்ப நீங்க ஒரு விஷயம் நீங்க கவனிச்சீங்க, இவங்க ஃபேஸியும் அவர் ஃபேஸையும் பாருங்க, ஏறக்குறைய கொஞ்சம் சேமா இருக்கும். டேய் நம்ம டீம்ல ஒருத்தர் டர்வின் அவன் ஃபேஸ் எங்க டீம்ல ஒருத்தர் இருக்கான். எடிட்டிங்ல அவர் மூஞ்சி இங்க சைடுல வைங்க, கண்டிப்பா உன் மூஞ்சி அவர் மூஞ்சி சேமா தான் இருக்கும். இல்ல போய் அவன் இத வச்சு அவன் கலாய்க்கிறான். அது தப்பு, அது மாதிரி பண்ணக்கூடாது. ரஜினி சார் அது மேடையிலே கலாய்ச்சிருப்பாரு. உண்மையிலே நீங்க ரொம்ப பாருங்க, அவர் வந்து கேமியோ கேரக்டர் தான் நினைச்சோம். சீரியஸா ஸ்டார்டிங் வரும்போது கேமியோ தான் பண்றாரு போல அப்படின்னு. ஆனா அவருக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு படத்துல. செம்ம கேரக்டர் ஸ்ட்ரக்சர் அப்படி செதுக்கிருக்காங்க. அவருக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. படத்தை போய் பாருங்க, நேரே நீங்க பாக்கணும். படத்துல மொத்தம் 2 ட்விஸ்ட்ங்க. 2 ட்விஸ்டா நிறையவே இருக்கு. நிறைய ட்விஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மெயினா 2 ட்விஸ்ட் தான். மேபி நாம ப்ரெடிக்ட் பண்ணனால எனக்கு அது ட்விஸ்டா தெரியல. மேபி அது உனக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1 2 4-5 ட்விஸ்ட் இருக்கு படத்துல. அந்த 2ல கூட எனக்கு அந்த ஒரு ட்விஸ்ட் நான் முன்னே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ஒரு ட்விஸ்ட் தான் பயங்கரமாச்சு. அது நீங்களே பாருங்க. ஆமா. சோ லைக் படம்னு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமா வந்து ஒர்க் ஆகும். லைக் நாங்களே பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ட்விஸ்ட வந்து இவங்க வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு அடித்தளம் போடும் போதே இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நான் வந்து அது கிட்ட வரதான் நான் வந்து லைக் 1 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் ஓகே இது இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சது அந்த ட்விஸ்ட். சோ இது வந்து லைக் எப்படின்னா நம்ம வந்து சோசியல் மீடியாவில பாக்குறோம். இந்த படத்துக்கு நான் சோசியல் மீடியா நிறைய ரிவ்யூ பார்த்தேன். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ, நிறைய ஃபுல்லாவே படம் காலி. ஒருத்தர் போட்டிருக்காரு கூலியா காலியான்னு சொல்லிட்டு தமிழ் வச்சிருக்காரு. அது கூலிக்கு வந்து எக்ஸ், காலிக்கு வந்து ரைட், அந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா படம் முழுசாவே மொக்கையா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கண்டிப்பா போய் ஒரு நாள் ஃபேமிலியோட உட்காந்து படத்தை பாருங்க. நீங்க வந்து அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் எல்லாம் அந்த படத்துல இருக்கு. நான் ஒரு சினிமாவை சொல்றேன், நானே ஒரு 3-4 இடத்துல எனக்கு அப்படி ஷாக்கா இருந்துச்சு. அப்படியா அப்படி இருந்துச்சு. லைக் நான் என்னைக்குமே வந்து படத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு நான் வந்து பிரிக்கவே மாட்டேன். எனக்கு வந்து ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு படம். ஏன்னா இந்தியால தான் பாத்தீங்கன்னா இன்டர்வல்ல வந்து 20 மினிட்ஸ் வந்து பிரேக் விடுவாங்க, அவங்க போய் பாப்கார்ன் வாங்கிட்டு வரலாம். மலேசியால அப்படி கிடையவே கிடையாது. ஃபுல் ஸ்ட்ரெச் இன்டர்வல்னு போட்டு அடுத்த செகண்ட் ஹாஃப்ல போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. இந்தியாவில மட்டும்தான் அது தியேட்டர் பிசினஸ்க்காக அப்படி வச்சிருக்காங்க. ஸோ மலேசியால வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த படம் பார்க்கும்போது ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். பட் ஆனா வந்துட்டு எப்படின்னா லைக் எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க. அந்த விஷயத்தை ப்ரெடிக்ட் பண்ண பிறகு அது வந்து எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகல. ஓகே கரெக்ட், ஓகே அது வந்துட்டு என்னன்னா ஓகே நம்ம கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம் அந்த ஒரு தாட் இருக்கு. பட் ஆனா ஓகே லைக் எப்படின்னா படம்னா கொஞ்சம் ஒரு இடத்துல சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா ஓவரால் படமே வெஸ்ட்னு சொல்றதுதான் தப்பு. பட் கூலியை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா மஸ்ட் வாட்ச். தியேட்டர்ல போய் கண்டிப்பா பாருங்க. சில பேருக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 58 நிமிஷம் படம். ஸோ ஒரு லென்த்தா இருக்கு, போர் அடி. உங்களுக்கு வந்து இந்த 3 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 6 நிமிஷம் போர் அடிக்கும். நான் போர் அடிக்கும்னு சொல்ல முடியாது, லென்த்தா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கு வந்து என்னன்னா ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் இருக்கும் போது அடுத்த சீன் ஒரு சீன் ஹைப். ஆமா அவ்வளவுதான். அந்த ஒரு லெவல் அந்த கிராஃப் கரெக்டா இருக்கும். ஏன்னா எனக்கே ஒரு கட்டம் வந்து என்ன பிகாஸ் அந்த ஹைப் ஏற இன்னும் நேரம் லேக்கா போகுது அப்படின்னும் போது அடுத்த கட்டம் வரும்போது அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு ட்விஸ்ட்ல. சோ எப்படின்னா ஒரு கட்டம் இறங்கும் போது திடீர்னு ஒரு ஹைப் ஏறுற மாதிரி ஒரு சீன், அதுக்கேற்ற மாதிரி பிஜிஎமா இருக்கும், எல்லாமே அமேசிங். சீரியஸ்லி பெஸ்ட். என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் பண்றதுக்கு அவங்க ஒரு சீக்வன்ஸா ஒன்று பண்றாங்க. பல சீனை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரு சீக்வன்ஸ் அவங்க பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு சீனா அப்படியே வந்து 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 அந்த ட்விஸ்ட் அப்பதான் அது வந்து ஒர்க் ஆகும்.
ஸோ அந்த 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 பிளே வந்து அவங்க போர் அடிக்குது அப்படின்னா அந்த பிளேவை தான் அவங்க போர் அடிக்குதா சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அந்த பிளே இருந்தா மட்டும்தான் அந்த ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எனக்கு வந்து படம் வந்து பயங்கரமா ஒர்க் ஆடிச்சு. எல்லாரும் போய் தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. ஒரு வாட்டியும் போய் பாருங்க தியேட்டர்ல. பார்க்காம இருந்துறாதீங்க. ஆமா. சோ கண்டிப்பா போய் பாருங்க. ஒர்த்தா இருக்கா இல்லையா படம் கேட்டா ரொம்ப ஒர்த்து. போங்க, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தலைவருக்காகவே இந்த படத்தை போய் நீங்க பாருங்க. உண்மையிலே சொல்றேன், பிடிச்சிருக்காரு. ஏண்டா இந்த 2000 சப்ஸ்கிரைபுக்கு இல்ல பெய்டு வேற பண்ணி நம்மள பத்தி ரிவ்யூ போட சொல்லுவேன். ஆமாங்க, நாங்க பேசணும்னா நாங்க வந்து பேசிக்கிட்டே இருப்போம். வந்து படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த படம் வரும்ல, இப்ப கூட நாங்க படத்தை ஃபர்ஸ்ட் டே பார்த்துட்ட உடனே வந்து கமெண்ட் பண்ண நாங்க ரிவ்யூ பண்றோம். சோ அதுதான், அது மட்டும் நான் ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே, இன்னொரு குறை இருக்குங்க எனக்கு. எப்ப பார்த்தாலும் லைட் இவனுக்கு மட்டும் இவன் பக்கத்துலயே வச்சுக்கிறான். அத ஆனா அவங்க கருப்பேன், உண்மையிலே கருப்பேன் இருக்கா. மட்டும் தெரியுதா? உண்மையிலே கருப்புங்க, ஏமாத்தி லைட் அவனுக்கு வச்சு எங்களுக்கு கொடுக்க மாட்டான். நான் கரும்பு கிட்ட வர வேண்டியதா இருக்கு. இப்படி நான் கருப்பன் தான், அதுல சொல்றதுக்கு எந்த ஒரு கூச்சமும் இல்ல. சாரி, நான் கருப்பன் தான். ஆனா எனக்கு அது சொல்லுகிறதுல எந்த ஒரு இதுல வேற தலை இப்படிதான் பேசுவாரு இவரு. அவரோட நிழல் வந்து நம்ம மண்டையில போடுவோம். ஒரு நமக்கு இப்படி பேசுற. ஓ, அதுக்குதான் தலை இது பண்ணி நானும் வரேன். எப்படி கருப்பா தெரியுறேன், மீனுக்கு வரேன். இப்பதான் ஒயிட்டா தெரியுறேன். சரி, ஓகே ஓகே. நம்ம மூஞ்சி பாருங்க, மூஞ்சி தான் நம்மளுக்கு கொஞ்சம். ஓகே ஓகே காய்ஸ், நாங்க வந்து அடுத்த வீடியோல வந்து நல்லா சொத்த போறோம் உங்களை. சோ ஆனா இது வந்து எப்படி குழப்பறோம் எப்படின்னா, இன்னைக்கு வந்து நாங்க பண்ணது படம் பார்க்காதீங்களோ, ஆனா நல்ல மாதிரியா சொல்றோம், கெட்ட மாதிரியா கொஞ்சம் ஓப்பனா பேசுவோம். அடுத்த வீடியோல இருந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும் ரிவ்யூ. அடுத்த இதுல இருந்து அடுத்த வீடியோல ரிவ்யூனா 5 நிமிஷம் 6 நிமிஷம் தான் வரும். என்னன்னா இந்த படம் நல்லா இருக்கு, ஓகே, நோ அப்படிலாம் இல்ல, ஃபைட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஹீரோயின் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அவன் ஹீரோயினை மட்டும் தான் பாத்துருக்கான். ஸ்ருதி ஹாசன் பத்தி சொல்லவே இல்லை. இல்ல ரொம்ப ஆனா செமையா பண்ணிருக்காங்க, சூப்பரா. உண்மையிலே இதுக்கப்புறம் நாங்க பேசணும்னா நீங்க வந்து வெறுத்துருவீங்க. ஆமா, ஆனா செமையா பண்ணிருக்காங்க, செம்ம ஆக்டிங். ஆடியன்ஸ்ல சூப்பர். வந்து அவங்க பார்த்தோம் இப்படி அப்படிதான். இல்ல இந்த படத்துல இல்ல, நான் வந்து அப்படிதான் இருக்கு. பூஜா ஆக்டே பார்த்துட்டு அப்படிதான் இருந்தேன். ஆனா ஸ்ருதி ஹாசன் வந்து இந்த படத்துல அப்படி இல்லை. நான் வந்து அவங்கள வந்து இல்ல ஏதோ ஒரு படத்துல சிங்கம் 3 படத்துல அந்த ஐ ஃபைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல நான் உண்மையிலேயே நல்லா இருந்தாங்க. சோ நம்ம வீடியோ கேட்டா உட்காந்து பாத்துட்டு இருப்பாங்க. சோ நாங்க வந்து உங்களை அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from our New Land.